கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். லூக்கா 2:14 உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான தேவஜனமே, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு இந்த உலகத்திற்கு அது பெரிய சமாதானத்தை கொண்டு வந்திருக்கின்றது. ஆம், கர்த்தர் இந்த உலகத்தில் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினதற்கு ஒரே ஒரு நோக்கம், இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் அவர் தெய்வீக சமாதானத்தை கொடுக்கும்படியாய் அவரை அனுப்பினார். அவரே சமாதான பிரபு என்று என் வேதம் சொல்கிறது. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். ஆமேன். சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசிக்கப்படுவார் என்று வேதம் சொல்கிறது. ஆம், கிறிஸ்துனுடைய பிறப்பு உலகத்திற்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, உலகத்திற்கு ஒரு பெரிய வெளிச்சம், உலகத்திற்கு சத்தியத்தை கொண்டு வந்த, ரட்சிப்பை கொண்டு வந்த அந்த எம்பெருமானுடைய பிறப்பு உங்களுக்கும் எனக்கும் அது பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. ஆம், வேதத்தில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தன்னுடைய குமாரனை அனுப்பினதற்கு ஒரே ஒரு காரணம், ஒவ்வொருவருக்கும் நித்திய சமாதானத்தை கொடுக்கும்படியாய் அவர் அனுப்பியிருக்கிறார். ஆமேன். அவரே நம்முடைய சமாதான காரணராய் இருதரத்தாராயும் ஒன்றாக்கி பகையாகி நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆம், இவரே சமாதான காரணரானார். ஆம், அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பார். இதுவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்திருக்கிறது என்று நாம் ஏசாயாவில் வாசிக்கிறோம். ஆமேன். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை அவர் ஆசீர்வதிப்பாராம். இந்த நல்ல நாட்களிலே கர்த்தருடைய சமாதானம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயம் அது நிரப்பட்டும். ஆம், சீடர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆம், யோவானிலே நான் வாசிக்கிறோம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்று. நித்திய சமாதானத்தினாலே உங்களை அவர் இந்த நாளிலே நிரப்புவார். ஆமேன். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ராஜாவே. ஆம் தகப்பனே, அப்பா, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாய், பூமியிலே சமாதானம் உண்டாகும்படியாய் நீர் எங்களுக்காக உம்முடைய குமாரனை அனுப்பினீரே, உமக்கு நன்றி. குமாரன் மூலமாய் உலகம் ரட்சிக்கும்படியாய் கிருபை தந்தீங்களே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.